ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தங்கமகள் பார்க்க போகிறோம். தங்கமகளில் நம்ம சுப்பு இருக்காரே, அவருக்கு பெரிய மன்மதர்னு மனசில் நினைப்பாட்டுக்கு. இவர் பைக்கில் என்ன பண்ணுறாருன்னா ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டே வராரு. ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு அப்படியே இவருக்கு இமேஜினுக்கு போயிட்டாரு. பார்த்த முதல் நாளிலா உன்னை பார்க்கவே முடியலடாப்பா சாமி அப்படின்னு போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, புது வண்டி வாங்கியிருக்கேன், நீங்கள் தான் பூஜை போடணும், இதுதான் கோவில், பாப்பா டைலாக மறக்காமல் பேசுறியப்பா, பின்றான்ப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த கடைசியில் பார்த்தா எப்படியோ கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணா. இப்போ என்ன உனக்கு நான் பைக்கில் வரணும் அவ்வளோதானே அப்படின்னு பொசுக்கு அசிங்கப்படுத்திட்டாங்க நம்ம மீனாட்சி. கடைசியில் ஏறி பைக்கில் வர இதை பார்த்த முத்து கொந்தளிச்சிட்டாரு. இவங்கெல்லாம் எதுக்கு பைக்கில் அனுப்புறீங்கன்னு சொல்லிட்டு ரங்கநாயகிட்ட பிடிச்சி கண்ணா பின்னான்னு கத்துறாரு. இப்போ உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து மேலே உள்ள கோவத்தில் நம்ம மீனாட்சி கண்ணா பின்னான்னு இவங்க கத்துறாங்க. இப்படி மாற்றி ரெண்டு பேர் கத்திக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? யார் பெரியாலும் அடிச்சு காமிக்க வேண்டாமா, அடியுங்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கு டவுட் இப்போதாங்க அதிகமாகுது. வண்டி வேற வாங்குற அளவுக்கு இவன் பெரிய ஆளாயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை போய் தாரணி கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு கிருஷ்ணா அங்கிள் போய் பேசுறாரு. கிருஷ்ணா உன் மேலே வச்சிருக்க மரியாதை கெடுத்துக்காதுன்னு கண்ணா பின்னான்னு கட்டி விடுது. ஏமா கடைசி வரையும் கூட வாழ போறன்ற அக்கறை இருக்காமா உனக்கு, நீ ஏமா கிருஷ்ணாவை எந்த மிரட்டுற அப்படிங்கிற இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. நம்ம அஞ்சலிக்கு ஒரு சந்தேகம் வருது. உடனே முத்துவை கூப்பிட்டு பேசுவோம். முத்து, ஜிலேபி, அஞ்சலி 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவன் டியூ கட்டுற அளவுக்கு இவனுக்கு ஏது காசு, மாசம் இவன் எங்க சம்பாதிக்கிறான் இவன் கட்டுற அளவுக்கு, இதுல ஏதோ சந்தேகமா இருக்கேன்னு அஞ்சலி சொல்ல, நம்ம ஜிலேபி இருந்துட்டு இவன் திருட்டு வேலை பார்க்குறவன், இவன் ஒருவேளை நம்ம வீட்டில் திருடி இருப்பானோன்னு சொல்லிட்டு ஜிலேபி சொல்றாங்க. சொன்ன உடனே நம்ம அஞ்சலிக்கு சந்தேகம் வருது. ஆமா எனக்கும் அந்த சந்தேகம் தான் இருக்கு, இவன் நம்ம வீட்டில் கண்டிப்பா கை வச்சிருப்பான், இவனுக்கு ஏது இல்லைன்னா இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்றாங்க. சொன்னதுக்கப்புறம் இது எப்படியா கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து சவால் விடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.